தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 6/4/2016 புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் காலை 6:23 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு போதாயன அமாவாசை. முன்னோர் வழிபாடு முன்னேற்றத்திற்கு வித்திடும். அறைக்குள் விளக்காகி ஆள் வீட்டில் படமாகி இருக்கும் முன்னோர்களை இன்று நீங்கள் நினைவு கூர்ந்து வழிபாடு செய்தால் உங்கள் முன்னேற்றம் கூடும் என்று சொல்லி, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, பெண்களுடைய ருது கால பலன்கள் எப்படி அப்படிங்கறத பத்தி. பொதுவா நாடி ஜோதிடத்துல என்ன சொல்றாங்க, மன்னவன் ஜெனித்த நாளும் மாதவள் பூத்த நாளும் நோக்கு அப்படின்னு போட்டு வரும். மன்னவன் என்றால் ஒரு ஆண்மகன் ஜெனித்த ஜாதகம் வேண்டும். மாதவள் என்றால் ஒரு பெண் பூத்த நாள் என்று சொன்னால் அவள் புஷ்பவதியான நாள் தேவை. அப்படி ருதுவான நட்சத்திரம் ஆயில்யம் என்றாலும் மூலம் என்றாலும் கேட்டை என்றாலும் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று முற்காலத்திலே சில பழமொழிகளை சொல்லி வைத்திருக்கிறார்கள். பூராடம் நூலாடாது என்று, மூலத்திலே இருந்தால் ஆயில்யம் மாமியாருக்காகாது, கேட்டை கொழுந்தனுக்காகாது என்றெல்லாம். ஆனால் ஜாதகத்திலே குறுப்பார்வை இருந்தால், மற்ற கிரகங்கள் நன்றாக இருந்தால் அதனால் எந்த பாதிப்புகளும் இல்லை. எனக்கு தெரிந்த பல இடங்களில் மூல நட்சத்திர பெண்கள் நல்ல மாமனார் இருக்கிற இடத்திலே வாழ்க்கைப்பட்டு மிக சிறப்பாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அதிலே சிலர் ஐயுறவு வருபவர்கள் எல்லாம் பரிகாரம் செய்து கொள்வதும் நல்லது. கிழமைகளிலே சனி செவ்வாய் ருதுவானால் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். இந்த திதிகளுக்குள்ள பரிகாரம் என்ன என்பதை பற்றித்தான் இப்பொழுது உங்களுக்கு விளக்கப் போகின்றேன். பொதுவாக ஒரு பெண் பிரதமை திதியிலே ருதுவானால் அந்த அவருடைய வாழ்க்கை வளம்பெற என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்னு தெரிஞ்சுக்கணும். பிரதமை திதியில ஒரு பெண் ருதுவாகுது அப்படின்னா, ஆலயங்களிலே நடக்கிற விளக்கு பூஜையிலே கலந்து கொண்டால் வாழ்க்கை வளமாக இருக்கும். அடிக்கடி விளக்கு பூஜையிலே கலந்து கொள்ள வேண்டும். நெய்தானம் கொடுப்பது நல்லது. அதே போல சதுர்த்தி திதியிலே ருதுவானால் அருகம்புல் அணிவித்து மாலையிட்டு விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் நல்ல வாழ்க்கை அவளுக்கு அமையும். சஷ்டி திதியிலே ஒரு பெண் ருதுவானால் முருகனுக்கு பால், பன்னீர், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களிலே எல்லாம் வழிபாடு செய்து வந்தால் நல்ல வாழ்க்கை அமையும். சஷ்டியிலே ருதுவானால் முருகன் வழிபாடு தேவை. அஷ்டமி திதியிலே ருதுவானால் எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன இந்த பொண்ணு அஷ்டமியில ருதுவாயிருச்சு அப்படின்னு. ஆனால் அதற்கு கூட அருமையான பரிகாரத்தை நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதை உங்களுக்கு தொடர்ந்து நான் சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேருகின்ற நாள். பொது வாழ்விலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். புகழ் கூடும். எதிரிகளின் தொல்லை குறையும். மாமன் மைத்துன வழியில் மனதிற்கினிய சம்பவம் நடைபெறப் போகிறது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வரவு திருப்தி தரும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொல்லை செயலாக்கி காட்டும் நாள். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். பங்குதாரர்கள் வந்து இணைவர். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். ஆரோக்கிய தொல்லை அகலும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கும் நாள். முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுப்பீர்கள். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைந்தது என்று சொல்லி மகிழ்ச்சி அடைவீர்கள். கடகராசி நேயர்களே, விருப்பங்கள் நிறைவேறும் நாள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் உங்கள் கவனம் செல்லும். 8லே கேது இருப்பதால் இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். தொழிலில் பாதி தொய்வு ஏற்படுகிறது என்ற கவலை இனி மாறும். இன்றைக்கு கிழமை புதன் என்பதால் பெருமாளை வழிபட்டு பெருமைகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதிக கோபத்தால் அமைதியை இழக்கும் நாள். ஆலய வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் ஆதாயம் கூட கிடைக்கும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களின் கோபத்துக்கு ஆளாகாமல் இருப்பது நல்லது. விரயங்கள் கூடும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள். மனக்குமுறல்கள் மாறும். மாலை சூடும் வாய்ப்பு உருவாகும். வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரப்போகின்றது. பயணத்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். துலாம் ராசி நேயர்களே, பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணையும் நாள். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. நட்பு வட்டம் விரியும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, புகழ்மிக்கவர்கள் உங்கள் இல்லம் தேடி வரும் நாள்.
பொன் பொருள் சேர்க்கைக்கு அஸ்திவாரம் முடிவீர்கள். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. தொழில் மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது சம்பந்தமாக எடுத்த முடிவுகளில் வெற்றி கிடைக்கும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். இதை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள அனுமன் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். தனுசு ராசி நேயர்களே, விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் நாள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டாளிகள் உங்களுக்கு கூடுதல் லாபம் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வளர்ச்சி கூடும். பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு போன்றவைகள் தானாகவே வந்து சேரும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, தடைகள் அதிகரிக்கும் நாள். தனவரவிலும் உங்களுக்கு தடைகள் ஏற்படும். எடுத்த முயற்சிகளிலும் தடைகள் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். 8லே ராகுவும் குருவும் இருக்கின்ற பொழுது எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். குழந்தைகள் உங்கள் சொற்களை மீறி நடக்கலாம். எனவே அவர்களையும் உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு குறைவாகவே இருக்கும். எனவே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்க வேண்டுமானால் அமைதியை கடைபிடிக்க வேண்டிய நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, ஜென்மக்கேது. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள். தொட்ட காரியங்கள் வெற்றி கிடைக்கும். தோழர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு உண்டு. குரு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் அகலும். குதூகலம் கூடும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மாறும். பயணத்தால் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, சந்திரன், சூரியன், சுக்கிரன் இணைந்திருக்கும் என்று சோதனைகளை வென்று சாதனை படைக்கும் நாளாக அமையப் போகின்றது. சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். விஐபிக்கள் வீடு தேடி வருவர். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். உதிரி வருமானங்கள் பெருகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளில் நன்மை கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.